துணை அனைவருக்கும் இனிய வணக்கம். பதிவு திருவெம்பாவை பாசுரம் 9 பொருள் விளக்கம் பார்க்கலாம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேரத்தும் அப்பெருற்றியனே உன்னை பிராணனாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார்த்தால் பணிவோம் அங்கு அவரவருக்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய். பொருள் கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்கள் எல்லாம் பழமையானவனே. இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைகளுக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்கள் எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிந்தலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். விளக்கம்: தனக்கு தரும் கணவன் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனைப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? இந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்கம் சிலராக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா? அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டுமென விரும்பினர். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மனதால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. நாளை திருவெம்பாவை பாடல் 10 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.